நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் தெரிந்தார். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் தெரிந்தார். அன்றைக்கு இயேசுவின் நாட்களிலும் அந்த ஆவிகளுடைய தாக்குதல்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அவைகளை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் பாருங்க, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதம், குறி சொல்லுதல் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு விரோதமா இஸ்ரவேலுக்கு விரோதமா அது பலிக்காது. மந்திரவாதனை இருக்குது, பில்லி சூனியனை இருக்குது, ஏவல் என்பது இருக்கிறது. இந்த மாதிரி குறி சொல்லுவது, ஒரு ஆளுக்கு விரோதமாய் குறி சொல்லி ஏவி விடுவது, இன்றைக்கும் அது இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பிசாசு செயல்படுகிறான். குறி சொல்லுகிற ஆவி, மந்திர ஆவி, ஏவல் ஆவி, பில்லி சூனி ஆவி என்று கிரியை செய்கிறது, உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அதை பாதிக்க முடியாது. அதான் வாக்கு தத்துவம். நீங்க இயேசுவுக்குள்ள இருந்தா, யாக்கோபா இருந்தா, இஸ்ரவேலா இருந்தால் அது உங்களை பாதிக்க முடியாது. ஒரு மந்திரவாதம், பில்லி சூனியம் உங்களை பாதிக்கிறது என்றால் முதலாவது உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், குடும்பத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் இயேசுக்குள் இருக்கிறோமா, ஆண்டவருடைய வல்லமைக்குள் இருக்கிறோமா, தேவ சித்தத்துக்குள் இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்கிறதான்னு சோதித்து பார்க்க வேண்டும். மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவல் எல்லாமே இருக்கிறது. 91ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரம், இரவில் இருளில் தான் அந்த சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். இந்த மந்திரவாத பில்லிசனை செய்கிறதெல்லாம் இரவில் தான் செய்வாங்க. நடுராத்திரியில் யாருமில்லாத இடத்துல மந்திரவாதங்கள் பில்லிசனை செய்வது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புகள். அம்புன்னா பாருங்க, வில்லை வச்சு அடிக்கிறாரு. தூரத்தில் இருக்கிற ஒருவரை குறிப்பாத்து அடிப்பார். பில்லி சூனி அப்படிதான். மந்திரவாதி கிட்ட போய் இவருக்கு ஒரு விதமாக மந்திரவாதம் பண்ணணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பத்தில் வியாதி வரணும், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கை கால் விளங்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க படுத்த படுக்கை ஆயிடணும், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அழிக்கப்பட்டுறணும், இந்த குடும்பத்தில் உடைய கற்பம் அழிக்கப்படணும், அதுக்கு மந்திரவாதம் பண்ணுங்க. எவ்வளோ பணம்? 5000, 10,000, 25,000, 50,000 என்று பணம் வாங்கி கொண்டு மந்திரவாதம் பண்ணுகிற அநேகர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துல இருக்கிறாங்க, எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க மந்திரவாதம் பண்ணுறவங்க, பில்லி சூனியம் செய்கிறவங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவங்க பிசாசுகளை அடக்கி, அந்த ஆவிக்கு பேர் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ், பழகக்கூடிய ஆவிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க? மந்திரவாதம் பண்ணி ரத்த பலி செலுத்தி அந்த ஆவியை வரவழைப்பார், அந்த ஆவியோடு பேசுவார், அந்த ஆவியோட பழக்கம் வைத்துக் கொள்ளுவார். அவங்க பலி செலுத்தி இந்த ஆளை போய் தாக்கு, இந்த ஆளுடைய வாழ்க்கையில் இந்த வியாதியை கொடு, இந்த ஆளுடைய சரீரத்தை நீ தாக்க வேண்டும். ஃபெமிலியர் ஸ்பிரிட், அந்த ஆவி, பழக்கத்தின் ஆவி. இவங்க மந்திரவாதம் பண்ணி பண்ணி பழகி வைத்து அந்த ஆவியை அனுப்புவது. அதான் மந்திரவாதம். தூரத்தில் இருக்கிற ஆளை அம்பு வைத்து அடிப்பதை போல ஆவியை ஏவி விடுவது. தூரத்திலிருந்து ஆவி அந்த ஆளை தாக்கும்படி கடந்து வருவது. அதைத்தான் 91ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதெல்லாம் இந்த பிசாசனுடைய கிரியைகள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டது. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள், நெருப்பை கக்கி கொண்டு வரக்கூடிய அக்னியாஸ்திரம், அது அழிவை கொண்டு வரும். அந்த மாதிரி ஏவி விடுவது, பிசாசை ஏவி விடுவது, அழிவை உண்டாக்கும்படி ஏவி விடுவது இப்பவும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில குடும்பங்கள், சில பிள்ளைகள், சிலருடைய வியாபாரம் அதற்கு விதமாக அந்த ஆவிகளை ஏவி விடுவது. அதனால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு அப்படியே வேதனைப்பட்டு நஷ்டமடைந்து வாழ்க்கையில் விரக்தியாகி அது அழிவுக்கு நேராய் போகிற குடும்பங்கள் அநேகம். இன்றைக்கும் அது செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆவி, அந்த மந்திர பில்லி சூனிய ஏவல் பிசாசு என்பதாய் நம்ம பார்க்கிறோம். காரணமே இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக ஏவி விடுவாங்க.
நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. சம்பந்தமே இல்லாதவெல்லாம் பிசாசு செய்யவே விடுவான். நீங்கள் அழிஞ்சிடணும், உங்கள் வாழ்க்கை அழிக்கப்படணும். இந்த மாதிரி செய்யக்கூடிய கொடூர புத்தி உள்ளவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. வட இந்தியா போனால் நிறைய மந்திரவாதிகள், அவங்க பிழைப்பே அதை வச்சு தான். ஒரு முறை வட இந்திய மிஷினரி பணித்தளத்துக்கு போயிருந்தேன். அதில் அந்த அண்ணன் சொன்னாங்க, மிஷினரி பிரதர், நிறைய மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். சரின்னு ஒரு 10 மந்திரவாதி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 10 பேர் இப்போ ரட்சிக்கப்பட்டு அவங்க பைபிளை வச்சு ஊழியம் செய்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, மந்திரவாதத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன், டிரான்ஸ்லேட்டரை வச்சு அவங்க பாஷையில் பேசி அறிந்து கொண்டேன். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நான், நீங்கள் எப்படி மந்திரவாதியாக வந்தீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் பரம்பரை தொழிலே அதுதான். எங்கள் தாத்தா மந்திரவாதி, எங்கள் அப்பா மந்திரவாதி, இப்போ நான் மந்திரவாதியாக இருக்கிறேன். பரம்பரை தொழிலே மந்திரவாதம் பண்ணுவார். நான் கேட்டேன், என்ன மாதிரி மந்திரவாதம் பண்ணுவீங்க, எவ்வளோ பணத்துக்கு மந்திரவாதம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது ஒரு ஆளுடைய கையை முடக்கணும், காலை முடக்கணும், ஒரு ஆளை படுக்கையில் வைக்கணும், அது மாதிரி விதவிதமாக மந்திரவாதம் பண்ணுவோம், ரத்த பலி செலுத்தி, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது நோக்கம் போல, இவ்வளோ ரேட்டுன்னு வட இந்தியாவில் அங்குள்ள ஆதிவாசி மக்கள் மத்தியில் சொன்னார். யாராவது மந்திரவாதம் பண்ண வந்தால் பிள்ளைகளை கொண்டு வரான். பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு, இன்றைக்கி உனக்கு என்ன வேணும், ஆடு வேணுமா கோழிக்கறி வேணுமான்னு கேட்பேன். ஆடு வேணும்னு கேட்டால் ஒரு ஆடு கொண்டு வாம்பேன். கோழிக்கறி சாப்பிடணும் போல் இருக்குன்னா கோழி கொண்டு வாம்பேன். அதுக்கு மந்திரவாதம் பண்ணுவேன்னு சிரிக்கிறார் அவர். அப்புறம் எப்படி இந்த மந்திரவாதத்தை விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒருவர் சொன்னது அவருடைய அனுபவத்தை. இவர் மந்திரவாத தொழில், அவருக்கு ஒரு வாலிப மகள். அந்த வாலிப மகள் என்ன பண்ணா, மிஷனரிகள் மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டா, இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டில் அவள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாள். அவருக்கு மந்திரவாதம் பண்ணுறதுக்கு ஒரு ரூமே இருக்குது. அங்கே தான் பலி செலுத்தி அந்த பொம்மைகள் படங்கள்லாம் வச்சு மந்திரவாதம் பண்ணுவது. இவர் போய் அங்கே மந்திரவாதம் பண்ணுவார். அந்த ஆவி பேசும். அந்த ஆவியை வச்சு தான் அவர் மந்திரவாதம் செய்வது. பக்கத்து அவருடைய மகள் ஜெபிக்க ஆரம்பித்தா, இயேசுவின் நாமத்தை சொல்லி. அவள் ஜெபிக்கிறதுனால ஆவி வரமாட்டேங்குது வீட்டுக்குள்ள. இப்போ அவள் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த ஆவி வரமாட்டேங்குது. அப்போ இவருக்கு ரொம்ப கோபம், நீ ஜெபிக்கிறதுனால இந்த என்னுடைய ஆவி வரமாட்டேங்குது, மந்திரவாதம் பண்ணுற ஆவி, இந்த இயேசு சொல்லாத, இந்த இயேசு கடவுளை பேசாதன்னா. அந்த அவள் சொன்னாள், நான் ஜெபம் பண்ணி உங்கள் ஆவி வரமாட்டேங்கன்னா அந்த ஆவி பெருசா இயேசு பெரியவரா? நான் இயேசுவின் பேரை சொன்ன உங்கள் ஆவி வரமாட்டேங்கல்ல. அவருக்கு அதெல்லாம் இல்லை, நான் மந்திரவாதம் பண்ணி தான் பிழைப்பு நடத்துகிறேன், நீ இந்த இயேசுவை சொல்லக்கூடாது. இல்லை, நான் இயேசுவை விட மாட்டேன், இயேசு தான் மெய்யான ஆண்டவர். நீ மந்திரவாதம் பண்ணலாம் பிசாசை வச்சு நீ மந்திரவாதம் பண்ணுற, ஆனால் இயேசு உண்மையான ஆண்டவர், அவர் பேரை சொன்னோன்னு வர மாட்டேங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னால் விட முடியாது, நான் இயேசுவை நான் வணங்குவேன், ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாள். அந்த தகப்பை என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, சொந்த வாலிப மகளை வீட்டை விட்டு விரட்டிட்டான். நீ வீட்டில் இருக்காத, நீ இருந்தால் இந்த ஆவி வரமாட்டேங்குது, என்னால் மந்திரவாதம் பண்ண முடியலன்னு சொல்லி. அதனால பக்கத்து தெருவில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் அந்த பிள்ளை இருக்குது, அங்கே இருந்து கொண்டு வேலைக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் அங்கேருந்து ஜெபம் பண்ண முழங்கால் போட்டு அப்பாவுக்கு அங்கெல்லாம் ஜெபம் பண்ணுமா. ஒரு நாள் இவர் பார்த்தாரு, இந்த மகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்து முடக்கிட்டா சும்மா இருப்பார்ல. அதனால் இவர் ஒரு நாள் ரூமில் உட்காந்து மந்திரவாதம் போட்டுக்கிட்டே இருந்தார், மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மகளையே முடைக்கிறணும் மந்திரவாதம் பண்ணி, அப்போ இயேசுன்னு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி ரூமில் உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். அந்த ஆவி வரும் அப்படின்னு காத்திருந்தா பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு நிற்கிறாராம். எப்படி இருக்கும்? அவர் பார்க்குறாரு, என்ன புதுசாக ஒருத்தர் நிற்கிறாரு, வெளிச்சமாக இருக்குது, முகம் பிரகாசமாக இருக்கிற இவர் இங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு அடையாளம் தெரியல, யாருன்னு தெரியல. இவர் வேற ஆவியை கூப்பிட்டு பார்த்தாரு, ஆனால் இயேசு நிற்கிறாரு. இவர் கேட்டால் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டா, நீ யாருக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறாயோ அவளை ஆட்கொண்டிருக்கிற இயேசு நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு மந்திரவாதம் பண்ற, என் பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா? நடுங்கிட்டாரு. அப்பதான் இயேசு சொன்னார், அவள் என்னுடைய மகள், என் மகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய துணிஞ்சியா? இவர் நடுங்கி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க நீ ஒப்பு கொடுத்து, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள் சொல்லி மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு வீட்டில் இந்த பொருளை படம் எல்லாத்தையும் கொண்டு சுட்டரிச்சுட்டு இன்னைக்கு அவர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். அல்லேலூயா. மந்திரவாதிகளை மாற்றுகிற ஒரு இயேசு. ஆமென். மாத்திட்டார்.
நேரில் பார்த்து பேசினதை நான் இப்பமா இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. மந்திரவாத பில்லிசூனி இருக்கிறது உண்மைதான். நீங்கள் பயப்படாதங்க. தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுகிறார். அதான் நம்முடைய விசுவாசம். அதனால மந்திரவாதம் பில்லிசூனின்னா பயந்துராதங்க. அதெல்லாம் விட ஒரு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சாத்தானின் தலையை மிதித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசனுடைய வல்லமைகளை சிலுவையிலே உரிந்து கொண்ட இயேசு நமக்கு இருக்கிறார். அவனுடைய வல்லமை காலின்களை மிதித்த இயேசு நமக்கு இருக்கிறார். என் இயேசு அதனுடைய தலையை மிதித்திருக்கிறார். எத்தனை கோடி பேரை அதை வஞ்சித்து வைத்திருந்தாலும் இயேசுவுக்கு முன்னால் நிற்க முடியாது இந்த ஆவியால். அது பிசாசு, தோல்வி அடைந்த பிசாசு. சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மரித்த போது சாத்தானுடைய வல்லமையை உரிந்து எடுத்து விட்டார். அவருக்கு முன்னால நிற்க முடியாது. அவன் சும்மா பயமுறுத்துவான், சும்மா ஏமாத்துவான், சும்மா அழிவை உண்டாக்குகிற வல்லமைகளை கொடுத்து மக்களை பயமுறுத்தி 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 அடிமையாக்கி வச்சிருக்கிறான். அதான் பிசாசின் காரியம். உங்களுக்கு கூட பயத்தை கொண்டு வருவான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, மந்திரவாதம் பில்லிசூனி இந்த கிரியை இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். நம்ம எப்படி மேற்கொள்ளணும் என்பதை அறிந்து கொள்ளணும். பயமுறுத்தி பார்க்கும். ஒரு மந்திரவாதி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் ஆயிட்டார். அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு மீட்டிங் நடத்த வந்திருந்தார். அவரை தனியாக சந்தித்து பேசணும், அவருடைய அனுபவத்தை கேட்கணும்னு நான் போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும்போது தன்னுடைய பல அனுபவங்களை சொன்னார். என்னென்ன ஆவிகளை தான் அடக்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன மாதிரி எனக்கு மந்திரவாதம் பண்ணி ரத்த பலி செலுத்தி அந்த ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாடுகளை ஃபெமிலியர் ஸ்பிரிட், அது அந்த ஆவிகளை அடக்கி வச்சிருந்தேன்னு பேசினார். அப்போ மந்திரவாதம் பண்ணும்போது ஒரு ஆளை, ஒரு குடும்பத்தை தாக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு ஆளை தாக்குவதற்கு முன்னால் முதலாவது பயப்படுத்துகிற ஒரு ஆவியை நான் ஏவி அனுப்புவேன்னு சொன்னார். பயப்படுத்துகிற ஆவி, அந்த வீட்டுக்குள்ள அந்த குறிப்பிட்ட மனிதனை, மனுஷியை பயப்படுத்துகிற ஆவியை நான் ஏவி அனுப்புவேன். அந்த ஆவி போய் பயப்படுத்துகிற காட்சிகளை காண்பித்து, இருளை காண்பித்து பயத்தை உண்டாக்கும். பயப்படுத்தி விட்டால் அடுத்த ஆவியை வைத்து அவனுடைய சரீரத்தை தாக்கி விடுவேன் என்ன அவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், பிரதர், இயற்கையாகவே சிலருக்கு பிசாசு குறித்த பயம் இருக்காது. கடவுள் இல்லைன்ற நம்பிக்கை உள்ள சில ஆட்கள் பாருங்க, பேயாவது பிசாசாவது, பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்களை சாத்தானே தாக்க முடியாதான் அவர் சொல்லுகிறார். பயம் இல்லைன்னா அவனை நாங்கள் தாக்க முடியாது, பில்லிசூனியத்தினால தாக்க முடியாது. பயப்படுத்தி தான் அவனை தாக்குவோம். அதனால தான் இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். சாத்தான் தான் பயமுறுத்துகிறவன். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத. ஏன்? அவனை காட்டில முன்னோடு இருக்கிறவர் பெரியவர். லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அவன் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும், பயப்படக்கூடாது, தைரியமா இருந்து சாத்தானை எதிர்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாக்கோபாய் மாறிவிடு, நீ இஸ்ரவேலாய் மாறிவிடு. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா 1000 மந்திரவாதி மந்திரவாதம் பண்ணாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைய முடியாது. நீங்க சரியா இருக்கணும், நீங்க வல்லமை பெற்றுக் கொள்ளணும், நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு யார் மந்திரவாதம் பண்ணா, எங்க பண்ணி இருக்கிறாங்க, தகடெடுக்க ஆள் இருக்கா தேடிக்கிட்டு அலையாடுங்க. அது பாவம். அது உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை தராது. ஆண்டவருடைய வல்லமை உடையவர்களா நீங்க இருக்கணும்.